வணக்கம் மகளே. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல அர்ச்சனா அவர்களுடைய பிக் பாஸ் கொண்டாட்டம். ஏன் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 7 கொண்டாட்டம் அப்படின்றத விட அர்ச்சனா அவர்களுடைய பிக் பாஸ் கொண்டாட்டம் தான் அது கரெக்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ் மட்டுமில்லை, சவுத்தில் நடந்த எந்த பிக் பாஸ்லையுமே அர்ச்சனா அவர்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கின்ற ஆதரவை போல யாருக்குமே கிடைக்கல. சரிங்களா? தெலுங்குல பாத்தீங்கன்னா சித்தா சுக்லா அப்படின்ற அவருக்கு கிடைச்சது. பட் அதுவும் எந்த அளவு அப்படின்னு தெரியல. பட் அர்ச்சனா அப்படின்றவங்க ஃபார் எக்ஸாம்பிள் 19 கோடி ஓட்டை பெற்று டைட்டில் வின் பண்ணாங்க. அது ஒபிஷியலி விஜய் டிவி பிக் பாஸ் டீமே ஃபினாலேல சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க நாமினேஷன்ல எல்லா டைமுமே 60 to 70% போர்ட் அவங்களுக்கு தான் வரும். இப்ப ஆரி அவர்கள், ஓவியா அவர்கள், கவின் அவர்கள், பாலாஜி முருகராஜ் அவர்கள், இப்படி இதற்கு முதல் மக்களால் கொண்டாடப்பட்ட நபர்களோட பேர்கள் இதுல உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னாலும் அர்ச்சனா அவர்களுக்கு 70%, 60%. மீதி நபர்களால அர்ச்சனா அவர்களுக்கு கிட்ட கூட வர முடியல. இந்த அளவுக்கு அர்ச்சனா அவர்களை மக்கள் நேசிக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் ஃபேஸ் பண்ண அளவுக்கு மென்டல் டார்ச்சர், அநியாயங்கள் இந்த பிக் பாஸ் தமிழ்லையும் சரி, இந்தியாவில் நடந்த எந்த பிக் பாஸ்லையுமே சரி, வேற எந்த கண்டஸ்டனும் ஃபேஸ் பண்ணவில்லை. இந்த ஷோவை நடத்துகிற கோஸ்ட், பிக் பாஸ் டீமு, கொடுத்த டாஸ்க், டெக்னாலஜி டீமு, எடிட்டர்ஸ், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருந்த 80 to 85% contestants, வெளியில நெகட்டிவிட்டியை பரப்புறதுக்கான கூட்டம், இதெல்லாம் தாண்டி தடைகளை தகர்த்தெறிந்து ஒரு பொண்ணு மக்கள் நாயகியா டைட்டில் 19 கோடி ஓட்டு, 65% ஓட்டு சிங்கிள் ஹேண்ட்லி எடுத்து வின் பண்ணிருக்காங்கன்னா சிஎஸ் வேற லெவல். சரிங்களா? அர்ச்சனா கிட்ட கூட யாராலும் நெருங்க முடியாது. சிஎஸ் வெரி பவர்ஃபுல். மக்கள் நாயகி அர்ச்சனா. ஸோ பிக் பாஸ்ல தமிழ் மட்டுமில்லை, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லயே மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கான்டெஸ்டன்ட் அப்படின்னா அது அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் மட்டுமே. சரிங்களா? அது வாக்கெடுப்புகளை காமிச்சு கொண்டிருக்கு. ஸோ ஓகே, இதை சொல்லிக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு நாயகி, பல வேறுமொழி பேசும் நபர்களே, யாருப்பா இது வைல்ட் கார்டு என்ட்ரியில 19 கோடி ஓட்டு எடுத்து டைட்டில் வின் பண்ணது அப்படின்னு திரும்பி பார்க்குற அளவுக்கு தமிழ் பிக் பாஸையும் தமிழனையும் பெருமைப்படுத்தின தமிழர்களின் வெற்றி நாயகி அர்ச்சனா மேம் அவர்களுடைய பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்றதுதான் கரெக்ட் இல்லை. ஸோ அதனால அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் தொடர்பான இப்ப நமக்கு கிடைக்கப்படுகின்ற சில அப்டேட். அடுத்தது நம்ம விஷ்ணு பூர்ணிமாக்கு அப்புறம் இந்த மாயாவுக்கு கொடுத்த பதிலடி, அதை சில கூட்டம் வேற மாதிரி மாத்தி கொண்டிருக்கு. என்னடா பொழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படி என்பதையும் பார்த்துடலாம். சரிங்களா? ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களே. சரிங்களா? ஓகே, பிக் பாஸ் கொண்டாட்டம் அதுல நமக்கு கிடைக்கப்படுகின்ற அப்டேட். இன்னைக்கு டேட் பிப்ரவரி 22. இந்த ஷோ டிவியில டெலிகாஸ்ட் பண்ணிக்குள்ள எழுதி வச்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு நான் சொன்னது ஷோல வருதா இல்லையான்னு. சரிங்களா? ஓகே, ஸோ நமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல்களின் படி இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் சீசன் 6 வின்னர் அசீம் அண்ணா அவருக்கு அவருடைய மகன் வந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு சீசனுமே அந்த வின்னரை கௌரவிக்கிற மாதிரி நிறைய சர்ப்ரைஸான விடயங்கள் நடக்கும். இந்த முறையும் தலைவி அவர்களை சர்ப்ரைஸ் பண்ண அண்ட் அவங்களுக்கு பரிசு கொடுக்க நிறைய கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. அது தொடர்பான ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிடைக்கப்படுகின்ற தகவல். ஸோ அர்ச்சனா மேம் அவர்களுக்கும் அவங்களுடைய ரசிகர்களுக்கும் ட்ரீட் வெயிட். சரிங்களா? ஸோ அடுத்தது எப்போ இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் ஆரம்பிக்கும்னா நமக்கு கிடைக்கப்படுகிற தகவல்களின்படி நெக்ஸ்ட் வீக் இந்த ஷூட்டிங் EVP ஃபிலிம் சிட்டியில் எடுக்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் உண்டு. சரிங்களா? அப்படி நெக்ஸ்ட் வீக் எடுக்கப்படுகின்ற பட்சத்தில் மார்ச் மாதம் 2வது வீக் அல்லது 3வது 4வது வீக் இது டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் சொன்னது போல பிஃபோர் ஏப்ரல் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இது பிக் பாஸ் கொண்டாட்டம் தொடர்பான அப்டேட். அடுத்தது பாத்தீங்கன்னா விஷ்ணு விஜய் இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா முதலாவது ட்வீட், மீண்டும் எழுந்து சுத்தி பாருடா, சிரிச்ச கூட்டம் முன்னால் நீ ஜெயிச்சு காட்டுடா, அப்புறம் ஹோப் பண்ற மாதிரி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னா 1000 தடைகளை உன் முன் காலம் இன்று குவித்தாலும் 1000 பொய்களை ஒன்றாய் சேர்த்து உன்னை பின்னால் எடுத்தாலும் முன் செல்லுடா அப்படின்னு போட்டிருக்காரு. இது குழந்தைக்கு கூட தெரியும் இதோட வரிகள் என்ன அப்படின்னு. அதுல தடைகள் பொய்கள் அப்படின்ற மாதிரி வருது இல்ல. விஷ்ணுவை பத்தி இதெல்லாம் சொல்றது யாரு? மாயா பூர்ணிமா. ஸோ
நான் யூஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி விஷ்ணுவை பற்றி ஒரு நெகட்டிவ் இதை முத்திர பதிக்க ட்ரை பண்ண கூட்டம் யாரு? பூர்ணிமா, மாயா, நிக்ஷன், இப்படிப்பட்ட நபர்கள். ஸோ விஷ்ணுவுக்கு வந்து எதிராக செயற்படுறவங்க யாரு? விசித்ரா, மாயா, பூர்ணிமா, நிக்ஷன். அப்போ இது பதிலடியான ஒரு போஸ்ட்டை வந்து அவர் அவங்களுக்கு தான் போட்டிருக்காரு. இதில் காமெடி என்னன்னா, இந்த பூர்ணிமாவோட ஃபேக் ஐடிகள், சரிங்களா, மாயாவோட ஃபேக் ஐடிகள், ஒருத்தனை 10 ஐடியில் வருவான்ல, அப்படியான நபர்கள் விஷ்ணு வந்து பூர்ணிமாவை பாராட்டுறாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு தெரியல மக்கள் இவங்கெல்லாம் எங்கேருந்து வர்றாங்கன்னு. ஸோ பல பேர் கேட்டீங்க அப்புறம் இதை பற்றி பேசுங்கன்னு. ஸோ விஷ்ணு அவர்கள் இது பூர்ணிமாவுக்கு மாயாவுக்கு கொடுத்த பதிலடி தான், சரிங்களா. ஸோ அவங்க எவ்வளோ தூரம் அவரை வந்து ஒரு நெகட்டிவ் வேலை, இவர் வந்து ஒரு பொண்ணை யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு காமிக்கிறதுக்கு முத்திரை பதிக்கிற வேலைகளை வந்து ட்ரை பண்ணார்கள். பட் அது மக்களிடம் எடுபடவில்லை. அதுக்கு பதிலாக அவங்களத்தான் மக்கள் கழுவி ஊத்துறாங்க, சரிங்களா. இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ட் அடுத்தது வந்து மக்களே ஒரு விடயம் என்ன அப்படின்னா, பல பேர் இப்பயும் கேட்குறீங்க, பிரதீப் அண்ணா அவர்கள் பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு வருவாங்களா அப்படின்னா சான்ஸே இல்லை. பிக் பாஸ் 7 தமிழ் தொடர்பான எந்த போட்டிகளிலும் நிகழ்வுகளிலும் பிரதீப் அண்ணா அவர்கள் வரமாட்டாங்க, சரிங்களா. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் கமல்ஹாசன். அவர் தான் பிரதீப் அண்ணா அவர்கள் வெளியில் போக மெயின் ரீசன், அவருடைய ஈகோ. அடுத்தது வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியா அவரை உள்ள விட விஜய் டிவியை எவ்வளோ தடவை கமல்ஹாசன் கேட்டுச்சு, அவர் வந்து நோ சொல்லிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் பிரதீப் அவர்கள் இந்த கொண்டாட்டமோ இதுலையுமோ வர முடியாமல் இருப்பதற்கு காரணம் கமல்ஹாசன் தான், சரிங்களா. இப்படி ஒரு ஈகோ நான் எந்த மனுஷன்டையும் என்னோட வாழ்நாளில் பார்க்கல, இனிமேல் பார்க்க விரும்பவுமே இல்லை மக்களே, சரிங்களா. எனக்கு ஒரே ஒரு டவுட் மக்களே, என்ன அப்படின்னா, சில பேர் இது ஒரு கேம் ஷோப்பா, ஜஸ்ட் கேம் ஷோப்பா அப்படின்றாங்க. சரிப்பா, சில பேர் சொல்கிறாங்க அது முடியுது அப்படின்னு. சரி, ஒரு கேமு முடிஞ்சுது அப்படின்னா சில பேர் வந்து சொல்கிறாங்க இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்றாயிட்டோம் அப்படின்னு. கேம் முடிஞ்சுது, எல்லாம் ஒன்றாயிட்டோம் அப்படின்னு. அப்போ அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண நபர் தானே பிரதீப் அவர்கள். நீங்கள் கேமுன்னு தானே சொல்கிறீங்க. இப்போ அந்த கேம் முடிஞ்சுது, இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்றாயிட்டீங்க அப்படின்னீங்க. அப்போ அந்த 23 பேரில் ஒருத்தர் தானே பிரதீப் அவர்கள். அப்போ அவரை மட்டும் ஏன் நீங்கள் ஒதுக்கி வச்சிருக்கணும்? இது ஒரு கேம் தானே, நீங்கள் சொல்கிற மாதிரி. அங்கே இருக்குது இல்லை, என்னடா உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? சரிங்களா. இது வந்து பிக்கஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா, சரிங்களா. இங்கே வந்து ஒருத்தன் கேமாவோ இல்லை பொய்யாவோ நடிக்கிறதில்ல, அவங்களோட ரியாலிட்டி தான் வெளியில் வருது, சரியா. ஸோ ஒருத்தன் வந்து உள்ளுக்குள்ளே எவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டானோ வெளியிலையும் அப்படித்தான். எவ்வளவு தூரம் புல்லிங் கேங் என்று மக்களால் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுடைய செயல், அவருடைய ரியாலிட்டி தான் வெளியில் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பிக் பாஸ்ன்றது கேம் ஷோ இல்லை, இது பிக்கஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ, சரிங்களா. ஓகே மக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.